ஒரு அதிமுக நன்றாக இருக்கணும், பலமாக இருக்கணும், பாஜக உள்ளே வந்துட்டால் தமிழ்நாட்டில் நல்லதில்லை, எதிர்க்கட்சி அதிமுக தான் இருக்கணும் அப்படின்லாம் உங்கள் தலைவர்லேருந்து எல்லாருமே கருத்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கீங்க. ஆனாலும் இப்படி பேசக்கூடிய கட்சியெல்லாம் கூட கூட்டணி அப்படின்னு வரும்போது அதில் தள்ளி தான் நிற்கிறாங்க. என்ன தயக்கம் இருக்குது? நீங்கள் ஒரு பக்கம் அதிமுக வந்து நல்லா இருக்கணும், வலுவாக இருக்கணும், தமிழ்நாட்டில் அவங்க தான் பிரதானமாக இருக்கணும், 2 கட்சிகளுக்கு இருக்கணும்னு சொல்லும்போது அந்த கட்சிகளும் விலகி தான் நிற்கிதுங்கிறத எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? அப்பப்போ நட்பு சக்தியாக இருக்கும் நீங்கள், இல்லை நாங்கள் எப்போதுமே நட்பு சக்தியாகத்தான் அதிமுகவை பார்க்குறோம். நான் எப்படி சொல்கிறேன், அதாவது அப்பப்போ அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கீங்க. ஏன்னா பாஜகவை பார்ப்பது போல நாங்கள் அதிமுகவை பார்க்கல. அதிமுக எங்களுக்கு நட்பு சக்தி, பாஜக எங்களுடைய பகை சக்தி. அதிமுக எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு அம்மையாரால் வழிநடத்தப்பட்டு இன்றைக்கு வந்து ஓபிஎஸ் அப்புறம் இபிஎஸ்னு அது வந்து ஒரு நிலைக்கு வந்து நிற்குது. இதில் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் அம்மையார் அவர்கள் உடல் நலம் குன்றியிருந்த போது, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது யாரும் அங்கே என்ன நடக்கிறது என்பதை தெரிய முடியாமல் அறிய முடியாமல் இருந்த நிலையில் எங்கள் தலைவர் தான் அந்த இறுக்கத்தை உடைத்து ஒரு இன்னொரு அரசியல் கட்சி தலைவராக முதல்ல போனவர் எங்கள் தலைவர் தான். அதுபோல் வந்து அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு சசிகலா அம்மையார் அந்த பொறுப்புக்கு முன்னிறுத்தப்பட்ட போது அவரை போய் போயஸ் கார்டனில் சந்தித்து இந்த இயக்கத்தை வழிநடத்துங்க, உறுதியாக உங்களுடைய தலைமையை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி அப்போதும் ஆதரவை வெளிப்படுத்திய தலைவர் எங்கள் தலைவர் தான். நாங்கள் அவங்க கூட்டணிலாம் இல்லை. இந்த 2 சம்பவம் நடக்கும்போது நாங்கள் அதிமுக கூட்டணியில் இல்லை, நாங்கள் வெளியே இருக்கோம். எங்களுக்கு அவங்க கூட்டணியில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அதை செய்யலை. அந்த இயக்கம் ஒரு மிகப்பெரிய தலைமையின் கீழ் ஒன்று திரண்டு வலுவோடு இருக்கணும். ஏன்னா அந்த இயக்கம் அகன்று விட்டால் அந்த இடத்தை யார் நிரப்புவா? திமுக வலுவாக இருக்காங்க, ஒரு தலைமையின் கீழ் ஒருங்கிணைஞ்சிட்டாங்க. அதிமுகவும் அதுபோல் ஒருங்கிணைஞ்சாதான் அந்த திமுக வெர்சஸ் அதிமுக, அதிமுக வெர்சஸ் திமுகன்னு தமிழ்நாட்டுக்கெல்லாம் போகும். இதில் ஒரு கட்சி சரிவை சந்தித்தாலும் அந்த இடத்தை ஒரு பிற்போக்குவாத சக்தி, ஒரு மதவாத சக்தி, ஒரு சாதியவாத சக்தி வந்து அடைத்து விட்டால் அந்த நிலை தமிழ்நாட்டுக்கு பெரிய கேடா முடிஞ்சிடும் அப்படிங்கிற பார்வையிலிருந்து நாங்கள் அந்த ஒரு கருத்தை வச்சோம். ஓகே. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்த நாளுங்கிறதுனால அவங்கள சில விஷயங்கள் நம்ம நினைவு கூற வேண்டியிருக்கு. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுப்பதில் அவர் காட்டிய உறுதி. அப்போ அவர் வந்து திராவிடர் கழக தலைவர் ஆசிரியருடைய துணையை நாடியது, ஐயா ஆணைமுத்து அவருடைய துணையை நாடியது, அவங்களெல்லாம் வச்சு யார்கிட்ட அதற்கு ஆலோசனை கேட்கணுமோ எந்த தயக்கமும் அவங்க அதில் காட்டலை. அவங்க வந்து திமுக ஆதரவாளராச்ச, அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்களாச்செல்லாம் அவர் பார்க்கல. அதில் சின்சியராக இருந்தாங்கன்றீங்க. அந்த வேலை நடக்கிறதுக்கு யார்கிட்ட கேட்கணுமோ அவர்கள்ட்ட கேட்டாங்க, உரிய ஆலோசனை பெற்றாங்க, அதை செஞ்சு கொடுத்தாங்க.